பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் ஜெயலட்சுமி பெரம்பலூர் நகரில் தீவிர வாக்கு பிரச்சாரம். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு வேட்பாளர்கள் தீவிர வாக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் ஜெயலட்சுமி தினந்தோறும் பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக பெரம்பலூர் நகரில் அனைத்து வார்டு பகுதியில் உள்ள பொதுமக்களை சந்தித்து திமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிகழ்வில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர், திமுக நகர செயலாளர் பிரபாகரன், நகராட்சி தலைவர் அம்பிகா ராஜேந்திரன் உள்ளிட்ட வார்டு பொறுப்பாளர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் நமது மருத்துவர் ஜெயலட்சுமி அவர்களுக்கு வாக்குகள் சேகரிக்க இங்கே வந்திருக்கிறோம். நமது நகராட்சியினுடைய தலைவர் அம்பிகா ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் இந்த வார்டு கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் முதற்கண் இந்த வருவதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருடைய பெயரையும் நான் சொல்லிட்டு விரும்பல. நாங்கள் இங்கே வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஜெயலட்சுமி அவர்களுக்கு நகராட்சி தலைவராக பதவியில் இருக்கிறார். இந்த வார்டை பொறுத்தவரை உங்களுடைய நீண்ட நாள கோரிக்கையான பணியையும் முடிந்தவரை செய்து கொடுத்திருக்கிறோம். அதே போலவே வார்டு கழக செயலாளர்கள் சொல்கின்ற பணிகளையும் முடித்து கொடுத்திருக்கிறோம். பெரம்பலூர் நகரை பொறுத்தவரை குடிநீர் நீர் பிரச்சனை மிகவும் பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதை 10 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் கொடுக்கிற அளவுக்கு கடும் முயற்சி எடுத்து அதை செய்து வருகிறோம். தற்போது 265 கோடி ரூபாய் முதலீட்டிலே இங்கே புதிதாக காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உங்கள் ஆதரவோடும் நம் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரின் ஆதரவோடும் நமது வெற்றி வேட்பாளர் தம்பி அங்கே இருக்கு, நீ சொல்லிட்டாங்க எல்லாம் அப்படியே இருக்கு. வெற்றி வேட்பாளராக மருத்துவர் ஜெயலட்சுமி அவர்கள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நமது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட திட்டங்கள் எல்லாம் முடக்கி வருகிறார்கள். ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்களின் முன்னேற்றம், பெண்களின் பாதுகாப்பிற்காக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்துள்ளார். உங்களுக்கு நன்றாக தெரியும், இன்றைக்கு பெண்கள் பயணம் செய்வதற்கு பேருந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக கொண்டு வந்து விடுவர் பயணத்தில் கொண்டு வந்த ஒரே ஒரு சின்னம் உதயசூரியன். மறந்து விடாதீங்க, வாக்களிங்க உதயசூரியனுக்கு. அன்பார்ந்த வாக்காள பொதுமக்களே, மேலாண் மத்திய அமைச்சர் செயலாளர் பெரம்பலூர் மாவட்டத்துக்கு எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்தார். அதை நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு காலத்துல தண்ணீர் பஞ்சம் பெரம்பலூர் மாவட்டம் இன்னைக்கு 257 கோடியில இனவன் கொள்ளிடம் கூட்டு குடிநீரை கொண்டு வந்த ஒரே ஒரு சின்னம் உதயசூரியன் சின்னம். அதனால நீங்கள் டாக்டர் ஜெயலட்சுமி அவர்களுக்கு பெருவாரிய வாக்குகள் வித்தியாசத்தை உதயசூரியன் சின்னத்தை வாக்களித்து இங்கே வண்டி எடுப்பா பெண்கள் நிறைய பேர் நாங்கள் மோடி அரசு ஆட்சியில வாக்குறுதி கொடுத்தாங்க, இன்னைக்கு இன்னுயிர் காத்து 48 யாரேனும் விபத்தி